நம்பர் 5 நம்மளோட ரோல் ப்ளே வரிசையில் நம்பர் 6 பீப்புளுக்கு ஸ்வேதான பேபி கேர்ள் பேர் கொடுத்துருந்தோம். ஸோ now it's time for பேபி பாய்ஸ் நேம். ஸோ நான் வந்து சரேஷ், லெட்ஸ் நேம் ஹிம் சரேஷ். லெட்ஸ் சே நம்பர் 5ல் பிறந்த பாய்ஸ், நாட் எவ்ரி ஒன் பட் சில சாபாங் பெரிய வரிசையில் நம்ம சொல்ல போகிறவங்க வந்துட்டு ஹை இன்டெலிஜென்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. தே கேன் அடாப்ட் டு நியூ திங்ஸ், லேர்னிங் கேப்பபிலிட்டிஸ் நிறையா இருக்கும், குயிக் லேர்னர்ஸாக இருப்பாங்க. அப்புறம் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா சில குழந்தைங்கள் வந்து லைக் 1 year + அந்த மாதிரிலாமே வந்துட்டு மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க. லைக் வந்து விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே எல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் மிமிக் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த நம்பர் 5ல் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் எல்டர்ஸ் ஒரு 2-3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து அவங்களால திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். நார்மலி அவங்களுக்கு ஒரு லைக் 2 years old 3 years old அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா 4 years oldலாம் வந்து கொஞ்சம் சரளமாக மெச்சூர்டாக பேசுகிற மாதிரி இருப்பாங்க. நம்பர் 5 வந்து குழந்தையாக இருக்கிறப்ப வந்து துருத்துருன்னு இருப்பாங்க. கொஞ்சம் அந்த வயசுக்கு வந்த பருவ காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அடக்கமாக அமைதியாக சைலண்ட்டாக மாறுவாங்க. தே ஆர் வெரி குட் அப்சர்வர்ஸ், yet சைலண்ட்டான குணத்தை வந்து காட்டுவாங்க. ஏன்னா தே ஆர் ஹைலி மெச்சூர்ட். எதில் எனர்ஜியை போடணும், எதில் போடக்கூடாது, யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எதையுமே சொல்லவே கூடாதுன்றதில் வெரி பர்டிகுலராக இருப்பாங்க. நீங்கள் யாராச்சும் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்பர் 5 பீப்புள் வந்து கோல் ஓரியன்ட். தட் மீனா பெருசாக பணத்தில் ஆசை இருக்குமா, நகை நட்டில் ஆசை இருக்குமா, இந்த மாதிரியை விட அவங்களுக்குன்னு தன் என்னத்துக்கு இந்த உலகத்தில் பிறப்பெடுத்திருக்காங்க, அதுக்கு அவங்க வந்து என்னன்னா வந்து அந்த அந்த விஷயத்தை கருவாக்க செய்ய முடியுன்றதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. எஸ்பெஷலி when it's come to own business, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னே வச்சுக்கோமே, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அங்கீகாரம் வந்து இருக்கணும். பிகாஸ் ஐ ட்ரூலி டிசர்வ் திஸ், ஐ எம் டூயிங் மை பெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே சொல்லலாம் முக்கால்வாசி நம்பர் இதை பண்ணுறாங்களேன்ட்டு. ஆனால் இந்த 5ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் வந்து இயல்பாகவே அவங்க ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு 40% போட்டாலுமே 80-90% வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கனைசேஷன் கிடைக்கும். அதாவது பாராட்டுகள் கிடைக்கும், அன்பு அரவணைப்பும் கிடைக்கும். இதுதான் வந்து ஏன்னா 5 பஞ்சபூதத்தோட நம்பர் அவங்க. ஸோ நம்பர் 5 வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது. ஆனால் வந்து அவங்களோட டீனேஜில் அவங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கிற பர்சனாக இருப்பாங்க. அவங்க வந்து லைக் ரொம்ப இன்ட்ரோவர்ட் மாதிரி காட்டிக்குவாங்க. கலன்னு பேசுகிற ஆள் கிடையாது. பிகாஸ் தே ஆர் மேச்சுவர்ட் பீப்புள், ரைட்? ஸோ அவங்க வந்து இடம் பொருள் பார்த்து தான் பேசுவாங்க, காயை நவுத்துவாங்க, மூவ் பண்ணுவாங்க. அவங்க வாய் திறந்து சொன்னால் சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சில பிரில்லியன்ட் பீப்புள் எஸ் அவங்களோட மூஃபை கொஞ்சம் புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப மெச்சூர்டாக இருக்கனால வந்து அவசரப்பட்ட வார்த்தையோடதோ ரியாக்ட் பண்ணுறதோ பண்ண மாட்டாங்க. ரொம்ப யோசித்து நிதானமாக செய்வாங்க. ஆனால் அவங்க யோசிக்கிறாங்கன்றதே நம்ம புரிஞ்சிக்கவே நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்து வேணும். சம்டைம்ஸ் வி வில் பி திங்கிங் லைக் என்ன இவங்க ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்காங்க, ப்ரோக்ரெஸே இல்லையே அந்த மாதிரி. இப்போ லட்சம் நீங்கள் ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க, அந்த காய் வந்து சரேஷ் நம்பர் 5 என்ன அது ப்ரோக்ரெஸே இல்லையா, காமனாக தானே பேசுகிறாங்க, நம்ம சாப்பிட்டு என்கிட்ட எஸ் யூ அப்படின்ற மாதிரி கடமைக்கு பேசுகிறாங்க. ஆனால் yet trust me girls, அவங்க வந்து ரொம்பவே வெரி குட் அப்சர்வர், ஜஸ்ட் லைக் நம்பர் 8. ஆனால் நம்பர் 8 ஆச்சும் அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட வாய்ஸ் டோன், அவங்க ரிப்ளை பண்ணுற வேலாம் வந்து அவங்களும் ஃப்ளிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 5 வந்து கொஞ்சம் மெச்சூர்டாகவே மூவ் பண்ணுவாங்க. குயிக் மூவ் எப்போ பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கும் புத்தோல் வந்து உங்களை பிடிச்சிருந்தா ஈர்ப்பு இருந்தால் அவங்க வந்து பண்ணுவாங்க. கோல் ஓரியன்ட் பர்சன், கைண்டாக இருப்பாங்க. கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம 3யோட கப்பல் நம்பனால அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் தூக்கம் தான் முக்கியம், ஏன் வேலை தான் முக்கியம், புயலே அடித்தாலும் உனக்கு என்ன ஆனாலும் அன்லெஸ் யூ ஆர் மை பீப்புள், மை ஃபேமிலி ஆர் மை லவ் ஆஃப் மை லைஃப் ஆர் வாட் எவர் ஆர் ரியலி அ குட் பர்சன், நீ அந்த மாதிரி இருந்தால் எஸ் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் ப்ரியோரிட்டைஸ் தருவேன், இல்லைனா ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப், அந்த மாதிரி மூட்டில் ஜோனில் இருக்கிற ஒரு நபர். அவங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் எந்த ஒரு சொத்தும் உதவியுமே இல்லாட்டி கூட, லெட்ஸே அப்பா அம்மா சொத்து, தாத்தா பாட்டி சொத்து அந்த மாதிரி இல்லாட்டி கூட அவங்களே ஒரு சாம்ராஜ்யம் க்ரியேட் பண்ணி இன்னார் வீட்டு பிள்ளை தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க, இதை சாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. ஹைலி இன்டெலிஜென்ட் எட் காட்டிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க வீக் பாயிண்ட் லிஸ்ட்டில் காட்டிக்க மாட்டாங்க, அவங்க ஸ்ட்ரென்த்தையுமே காட்டிக்க மாட்டாங்க. நம்பர் 5ஓட கப்பல் நம்பர் ஒப்வியஸ்லி நம்பர் 3 அட் ஃபர்ஸ்ட். நம்பர் 1 ஒத்து போவோம், நம்பர் 8ம் ஒத்து போவோம். நம்பர் 9 வந்து அட்வைசபிள் இல்லை, அன்லெஸ் தசா புத்திகள் ஜாதகம் வந்து ஒத்துழைச்சா எஸ் கேன் மேரிட். நம்பர் 6 வந்து ஓகே. நம்பர் 7 ஆல்சோ குட் ஃபார் தெம்லா. ஓகே, என்னாச்சும் நம்பர் மிஸ் பண்ணனா
நம்பர் 2 எஸ் நம்பர் 2 நல்லா ஒத்துப்போம். ஸோ அவங்களோட கப்பல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நம்பர் 3, செகண்ட் இடத்துல நம்பர் 2. நம்பர் 2 பீப்புளும் நம்பர் 5 வந்து ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. தேர்ட் இடத்துல நம்பர் 1, ஃபோர்த் இடத்துல நம்பர் 7 சொல்லலாம். ஃபிஃப்த் இடம் 5ஆம் நம்பருக்கு யார் ஒத்து போவான்னு நீங்கள் கேட்டிங்களா 8 சொல்லலாம். அண்ட் தென் 9 அண்ட் தென் 6 ஒத்து போவோம். ஆக்சுவலி நம்பர் 4 வந்து மூச்சுவல், பிகாஸ் நம்பர் 4 இஸ் அ வெரி மூச்சுவல். நம்ம எல்லாரும் கூட ஒத்து போவோம், பகைன்னு ஒன்று இருக்காது. ஸோ திஸ் இஸ் அபவுட் நம்பர் 5. பேசிக்லி த ஹார்ட் ஒர்க்கிங் போடுறதையும் காட்ட மாட்டாங்க, ஹார்ட் பிரேக் ஆனதையும் ஆள்கிட்ட காட்ட மாட்டாங்க, அவங்க ஸ்ட்ரென்த்தையும் காட்ட மாட்டாங்க, வீக்னஸையும் காட்ட மாட்டாங்க. தே லைக் டு பி இன் த ஓன் ஜோன். ஓகே, அவங்க ஆள்கிட்ட வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாங்கன்னா கூட அவங்க நம்பிக்கையான ஆள்கிட்ட கூட 100% சொல்லுவாங்கன்னு இல்லை, தேவையானதை மட்டும்தான் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. டேலண்டட், ஹார்ட் ஒர்க் போட்டால் எந்த ஒரு நல்ல பேரோ புகழோ கௌரவமோ அந்தஸ்தோ கோலையோ அடையக்கூடிய ஆற்றல் உள்ள 5 பஞ்சபூதம் படைத்த நம்பர் 5. தேங்க்யூ.